ஹே கைஸ், இன்னைக்கு நாம ஷேட் ஆஃப் லவ் சீரீஸ்ல 12வது பாகத்தை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையை நான் கவின் சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இரட்டையர்கள் டக்குன்னு பார்க்கும்போது பார்க்க ஒரே மாதிரி தெரியல. பட் அவங்களோட உருவம் மற்ற செயல்கள்லையும் மற்ற சகோதரர்கள் மாதிரி வித்தியாசங்களும் இருக்கும். உதாரணத்துக்கு எங்க 2 பேருக்கு இடையில வித்தியாசங்களை பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எங்களோட கண்கள் பார்க்க ஒரே மாதிரி தெரியலாம். பட் நல்லா கவனிச்சா ஒரு வித்தியாசத்தை உங்களால பார்க்க முடியும். அடுத்து செப்பல் சைஸ், எங்க 2 பேருக்குமே ஷூ சைஸ் வித்தியாசமானது. அடுத்து எங்களோட குரல், மாயோட குரல் இன்னுமே இனிமையா இருக்கும். சரி, அடுத்த செயல்கள்ல பார்த்தோம்னா, மாய் சமத்தா தூங்குவான், பட் நான் நல்ல பப்பரப்பேன்னு தூங்குவேன். அடுத்து ஃபுட்பால்ல பார்த்தோம்னா, ஆரம்பத்துல மாய்க்கு ஃபுட்பால் விளையாட தெரியாது. பட் மெக்குக்காக அதையும் கத்துக்கிட்டேன். இருந்தாலும் நான் விளையாடுற ஸ்டைல் அவளோட வித்தியாசமா இருக்கும். பட் ஐஸ் ஸ்கேட்டிங் மாய் நல்லா விளையாடுவான். பட் எனக்கு ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் வராது, பயமா இருக்கும். சரி, சாப்பாட்டுல பார்த்தோம்னா, மாய்க்கு பாதாம் ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு பாதாம் என்னை போட்டு தள்ளுற அளவுக்கு அலர்ஜி ஏற்படுத்தும். பிசினஸ்ல பார்த்தோம்னா, என்னோட ஐடியாஸ் எல்லாமே பழமையை விட்டு கொடுக்காத மாதிரி, அதை மெருகேத்துற மாதிரி இருக்கும். பட் மாய்க்கு எல்லாத்தையும் புதுசா வித்தியாசமா பண்ண பிடிக்கும். அடுத்த டிராயிங் பார்த்தோம்னா, அது என்னோட ஃபேவரட் ஹாபி. மாய் நல்ல படம் வரைவான். பட் மாய்க்கு டெய்லரிங் அண்ட் எம்ப்ராய்டரிங் தான் ஃபேவரட், என் அம்மா மாதிரி. ஃபைனலா எனக்கு பூச்சிகளை ரொம்ப பிடிக்கும். பட் மாய் பெரும்பாலான பொண்ணுங்க மாதிரி அவளும் பூச்சிகளை பார்த்தா பயப்படுவோம். ஸோ இப்படி கிட்டத்தட்ட நாங்க 2 எக்ஸ்ட்ரீமா தான் இருப்போம். எங்களை யாரும் கவனிக்காத வரைக்கும் தான் நாங்க பார்க்க ஒரே மாதிரி இருக்கோம், நாங்க 2 பேரும் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் எப்ப நீங்க கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பவே இந்த வித்தியாசங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாவே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படிதான் மெக்கும் எங்களை கவனிச்சான். நான் டிராகன் வாரிசா என் அப்பா கூட வராத வரைக்கும் என்னை பத்தி மெக்குக்கு எதுவுமே தெரியாது. பட் அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கோம். அவங்க கூட பிசினஸ் ட்ரிப்லாம் கூட போயிருக்கு. ஸோ என்னை பத்தியும் சில விஷயங்கள் அவனுக்கு தெரியும். ஸோ அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் மாயை பத்தி அவனுக்கு தெரிஞ்சதையும் என்னை பத்தி அவனுக்கு தெரிஞ்சதையும் வச்சு மெக்கு கிட்ட நாங்க நடந்துகிட்ட விதத்தை கம்பேர் பண்ணி நாங்க அடிக்கடி இடம் மாறி இருக்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். நாங்க இடம் மாறினது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மெக்குக்கு ரொம்பவே கோபம் வந்துருக்கு. நியாயமா வர வேண்டிய கோபம் தானே. இவ்வளவு நாள் யாரு கூட இருக்கும்னு கூட தெரியாம ஒரு ஆண் கூடயும் ஒரு பெண் கூடயுமே இருந்திருக்கும். பட் உன்னால அதை கூட கண்டுபிடிக்க முடியல மேக். நீ அவ்வளவு பெரிய லூசரா? ஆனா மாயா எப்படி பண்ண? 12 வருஷமா நான் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கேன். எதுக்காக என்ன கவின் கூட ஷேர் பண்ணிக்க நினைச்சேன்? ஒருவேளை இதெல்லாம் அவளுக்கு விளையாட்டா போச்சு. என்னை பார்த்து ஜோக்கர் மாதிரி இருக்கா அவங்க 2 பேரும் என் உணர்வுகளோட விளையாடுறதுக்கு அப்படின்னு நினைச்சு மாய் மேல அவனுக்கு அதிகமா கோவம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்பதான் யாரு கூட இருக்கோன்னு கூட சரியா தெரியலங்கிற குழப்பத்துல டென்ஷன் ஆகி மாயை அவாய்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்க. வீட்டுக்கும் வராம கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணியிருந்திருக்கு. பட் இதெல்லாம் தெரியாத மாய் மெக்க நினைச்சு வருத்தப்பட்டு தைஃபா கிட்ட பேசியிருக்க. அப்ப தைஃபா அந்த வீடியோ பத்தி சொல்லி, ஒருவேளை என் அண்ணன் அதை பார்த்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா நீ ஏன் மாய் எப்படி பண்ண அப்படின்னு கேட்டிருக்க. அப்ப மாய், நான் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் தைஃபா, இப்ப என்ன மெக்கு கிட்ட கூட்டிட்டு போ பிளீஸ் அப்படின்னு கேட்டிருக்க. ஸோ தைஃபாவும் மாயை மெக்கு கிட்ட கூட்டிட்டு போனோம். அட்லீஸ்ட் அப்போவாத உண்மையை சொல்லியிருந்திருக்கு. மெக்கு அந்த வீடியோ பத்தி கேட்கும்போது, என்னை மன்னிச்சிடு மெக், அன்னைக்கு ஆசியா நீ என்னை கிரவுண்டு கூட்டிட்டு போன போது எனக்கு உடம்பு சரியில்லை மெக். ஸோ அதை சொல்லி ஒன்று அப்செட் பண்ண வேண்டாங்கிறதுக்காக ஸோ நான் தான் என்ன மாதிரி விளையாட கவினை கூப்பிட்டேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ மேக், அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் நாங்கள் ஷிஃப்ட் ஆனது. அதுக்கப்புறம் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆல்ரெடி மெக்கு தான் கண்டுபிடிச்சிட்டான்ல நாங்கள் நிறைய முறை ஷிஃப்ட் ஆயிருக்கோங்கிறது. ஸோ மெக், இப்போ கூட போய் தான் சொல்றல, எதுக்காக இப்படி பண்றமா? அப்படி எதை என்கிட்ட இருந்து மறைக்க பார்க்குற அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி நீ தைஃபா கூட வீட்டுக்கு போ, நான் மார்னிங் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தைஃபா கூட மாய அனுப்பி வச்சேன். அப்பதான் மாய என்ன பார்க்க வந்தேன். அந்த வீடியோ அப்புறம் மெக்கு கிட்ட பேசினதை மட்டும் சொல்லிட்டு
நீயும் அதையும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனான். இவ திருந்தவே மாட்டா அப்படின்னு நினைச்சிட்டு நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அடுத்த நாள் மேக்க என்ன பார்க்க வந்து அங்க ஷிஃப்ட் ஆனது. அப்புறம் அந்த வீடியோ பத்தி தான் கேட்க வந்தேன். பட் எப்படி கேட்கறதுன்னு தெரியாம கோபத்துல ஏதோ பேசிட்டு இருந்தேன். பட் அப்ப கரெக்டா ரீதா வந்துட்டு, என்னாச்சு, இது பிரச்சனையா அப்படின்னு கேட்டான். அப்ப என்ன சொல்றதுன்னு தெரியாம மெக்கு டக்குன்னு, சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவன் ஷர்ட்ல ஒரு பூச்சி இருந்தது, அதான் லைட்டா பயந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப ரீதா டக்குன்னு, என்ன கவின் பூச்சிக்கு பயந்தாரா? வாய்ப்பே இல்லையே, அவருக்கு தான் பூச்சிகள்னா ரொம்ப பிடிக்குமே, எனக்கு கூட நிறைய முறை வண்ணத்து பூச்சி கூட்டு புழுவெல்லாம் கூட கையில் எடுத்து காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டான். அப்பதான் மெக்குக்கு தெரியும் கவினுக்கு தான் பூச்சிகளோட பேசுற பழக்கம் இருக்கு அப்படிங்கிறது. இவ்வளவு நேரம் மாயை எப்படி பண்ணா? ஒருவேளை மாய்க்கு எது ப்ராப்ளமா, இல்ல என் காதல விளையாட்டு பொருளா நினைச்சு என் உணர்வுகளோட விளையாடிட்டு இருக்காளா அப்படின்னு கோபத்துல சுத்திட்டு இருந்த மெக்குக்கு இந்த பூச்சி மேட்டர், தான் காதலிக்கிற பர்சன் உண்மையிலே மாய்தானா அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. சோ மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சு. அப்பதான் 12 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது சின்ன வயசுல நடந்த மெக்கு தன் காதல நினைக்கிற எதுவுமே மாய்க்கு தெரியாம இருக்கிறது மெக்கோட ஞாபகங்களுக்கு வர ஆரம்பிச்சது. ஒவ்வொரு முறை அதை பத்தி பேசும்போதெல்லாம் மாய் சமாளிச்சிட்டு இருந்ததையும், பட் அதே கவி அது தெரிஞ்ச மாதிரி அதுக்கு பதில் சொல்லியிருந்ததையும் மெக்க கவனிச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு முறை மெக்குக்கு நித்தோன் நிக்னேம் வச்சு, அதை பத்தி மெக் கல்யாணத்துக்கு அப்புறம் மாய்கிட்டேன். ஆமா, நீ எனக்கு ஏன் நித்தோன் பேர் வச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்க. அப்ப மாய் யோசிச்சுட்டு, உனக்கு ஃபுட்பால் பிடிக்கும்ல, சோ அப்படி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஃபுட்பாலை விட்டுட்டு அவன் ஏன் ஐஸ் ஸ்கேட்டிங் விளையாடக்கூடாது அப்படின்னு டாபிக்கை சேஞ்ச் பண்ணிருக்கு. அதே கல்யாணத்துக்கு முன்னாடி மாயை எப்ப இருந்து எவ்வளவு காதலிச்சிட்டு இருக்கேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்த போது, உனக்கு தெரியுமா கவி, சின்ன வயசுல உன் சிஸ்டர் என்னை கோச்சின்னு கூப்பிட சொன்ன. அப்ப நானும் சரி அப்படியே கூப்பிடுறேன், என்னோட பேர் நோவா மேக், நீ என்ன நோவான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொன்ன. அப்போ உன் சிஸ்டர் என்ன சொன்ன தெரியுமா அப்படின்னு மெக்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, நோவாங்கிற பேர் கூலா இல்லையே, ஃபுட்பால் விளையாண்ட பேரும் கூலா இருக்கணும்ல, லைக் ரொனால்டோ மாதிரி. சோ நான் உன்னை நித்தோன்னு தான் கூப்பிடுவேன், நீ ஃபார் நோவா, டூ ஃபார் ரொனால்டோ, சரியா அப்படின்னு நான் சொன்னேன். பட் அப்ப மெக்காத, ஒருவேளை உன் சிஸ்டர் உன்கிட்ட சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு, பட் இப்ப அதை யோசிக்கும் போது மாய் போய் சொல்லிட்டு இருந்திருக்கா அப்படின்னு உனக்கு புரிஞ்சது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் மெக்குக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. ஸோ ஃபைனலா நான் ஃபுட்பால் விளையாடுற ஸ்டைல், நான் ஐஸ் சாப்பிட்ற ஸ்டைல், நான் கூட்டுப்புழுவை கையில பிடிக்கிறது, நான் அவனுக்கு நிக்னேம் வச்சது, பாதாம் எனக்கு அலர்ஜியா இருக்குது, இது எல்லாத்தையும் வச்சு மெக்கு தான் சின்ன வயசுல இருந்து காதலிச்ச பர்சன் மாய் இல்ல கவின் தான் கண்டுபிடிச்சு. சரி, அதையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப யாரை தேர்ந்தெடுக்கிறது அடுத்த டாஸ்க்? தான் சின்ன வயசுல பொண்ணுன்னு நினைச்சு காதலிச்ச ஒரு ஆணையா, இல்ல காதலிச்சு பொண்ணுன்னு நினைச்சு கட்டிக்கிட்ட தன்னோட மனைவியவா? ஒரே நாள்ல ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு குழப்பங்கள் வந்தா அவன் யார பார்க்கணும்? கண்டிப்பா ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்க்கணும். சோ மெக்கும் தன்னோட சைக்காட்ரிஸ்ட் ஃப்ரெண்ட பார்க்க போனோம். அங்க மெக் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு, இவ்வளத்தையும் யோசிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது என்னன்னு தெரியுமாடா, நான் மாய் கூட இருந்ததை விட கவின் கூட இருந்த போதும், கவின் மாயா இருந்த போதும் அவன் கூட நான் ரொம்ப சந்தோஷமாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்திருக்கேன். இன்னும் சொல்லணும்னா நெருக்கமா இருக்க கூட ட்ரை பண்ணிருக்கேன். அப்படி பார்த்தா நான் கவினை காதலிக்கிறேனா? அப்ப நான் ஒரு கேவா அப்படின்னு கேட்டேன். அப்ப அந்த சைக்காட்ரிஸ்ட், சரி அந்த ஃபீல் கவினை தவிர வேற யாருக்கிட்டையாவது வந்திருக்கா? உதாரணத்துக்கு என்ன பார்த்தா என்ன தோணுது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மெக்கும் நல்லா உத்து பார்த்துட்டு, ஒரு அணியும் வரல, நீ என் ஃப்ரெண்டு மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த சைக்காட்ரிஸ்ட், இப்ப புரிஞ்சிருக்குமே, ஒரு ஆண் மேல உனக்கு காதல் வர நீ கேயா இருக்கணும்னு அவசியம் இல்லடா, இந்த கேங்கிற நேம்ல நாம கொடுத்துக்கிட்டது மட்டும்தானே, பட் காதல்கிறது ஜெண்டருக்குலாம் அப்பாற்பட்டதுடா. மேக், நீ யாரை காதலிக்கிறேன்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஜெண்டரை தூக்கி ஓரமா வச்சுட்டு உன்னோட இதயம் எந்த பர்சனுக்காக துடிக்குது அப்படிங்கறத நோட் பண்ணு.
அந்த இதயம் உன்னோட காதல சரியா அடையாளம் காட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மெக்கும் அதை கவனிக்க ஆரம்பிச்சு என் கூட இருக்கும்போது அதை உணரவும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கவின் கிட்ட தான் அந்த ஃபீல் வருது அப்படின்னு அதை பத்தி பேச மறுபடியும் சைக்காட்ரிஸ்ட பார்க்க வந்தேன். அப்ப சைக்காட்ரிஸ்ட் சூப்பர், இப்ப நீ கவினுக்காக ஃபீல் பண்ற அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப கவின் என்ன ஃபீல் பண்றான்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கவின் உனக்காக என்ன ஃபீல் பண்றான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறத பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அப்படி சைக்காட்ரிஸ்ட பார்த்துட்டு கிளம்பும் போதுதான் நானும் என் அம்மாவுக்கு பயந்து ஓடி வந்து அவன் கார் முன்னாடி விடுது. ஸோ சைக்காட்ரிஸ்ட் சொன்ன மாதிரி நான் என்ன ஃபீல் பண்றேன்னு தெரிஞ்சுக்கதான் மெக்கி என்கிட்ட நீ என் கூட மாயா இருந்திருக்கல கவின், அப்படி இருக்கும்போது மாயாவே இருந்துட்டா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு எப்போவாது ஃபீல் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்டேன். பட் அவன் அப்படி கேட்கும்போது மெக்கிக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், என்னை காதலிக்கிறான் அப்படிலாம் எனக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சது மெக்கு அந்த வீடியோ பார்த்துருக்கு, மாயா என்னை மெயின்டைன் பண்ண சொன்ன போய். ஸோ நான் அதை மனசுல வச்சுட்டு நாங்கள் ஒரு முறை தானே ஷிஃப்ட் ஆயிருக்கோம் மேக். அது மட்டும் இல்லாம நாங்கள் ஒருத்தர் இன்னொருத்தரோட வாழ்க்கையை பறிக்க நினைக்க மாட்டோம் அப்படின்னு விருப்பமே இல்லை. நானும் அந்த பொய்யை சொன்னேன்.